நீதித்துறையை அரசியலாக்க கூடாது என ஓய்வு பெற்ற நீதிபதி கற்பக விநாயகம் தெரிவித்தார். மேலும் மக்களிடம் கொண்டு செல்வதால் பிரச்சனைகள் தீர்ந்து விடாது எனவும் அவர் தெரிவித்தார். பேச வேண்டிய இடம் அந்த ஃபுல் கோர்ட், எல்லா ஜட்ஜஸையும் சேர்த்து பேச வேண்டிய இடம் ஃபுல் கோர்ட். அந்த ஃபுல் கோர்ட்ல அந்த பிரச்சனைகளை நமக்கு நாமவே தீர்த்து கொள்ள வேண்டிய விஷயம். வீட்டு பிரச்சனை, வீட்டுக்குள்ள நடக்க வேண்டிய பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள சால்வ் பண்ணணும். இதை மக்களுக்கு சொல்றது மூலமாக இது எப்படி சால்வ் ஆகும்? மக்களுக்கு சொல்றதுனால என்ன ஆகுதுன்னா, சுப்ரீம் கோர்ட்டே சரியா நடக்கல, இல்ல சுப்ரீம் கோர்ட்ல இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு. பாலிடிக்ஸ் இருக்கலாம், பட் ஜுடிஷியல்ல பாலிடிக்ஸ் இருக்கக்கூடாது. பொறுக்க முடியாத அளவிற்கு குற்றங்கள் இருந்தாலும் குடியரசுத் தலைவர் பிரதமரிடம் கூறி தீர்வு கண்டிருக்க வேண்டும் என மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி தெரிவித்தார். அதை விடுத்து மக்களிடம் கொண்டு சென்றது வருந்தத்தக்கது என்றும் தமிழ்மணி கூறினார். ஒருவேளை தவறு இருக்கிறது, பொறுக்க முடியாத அளவுக்கு அது போயிருக்குமானால் அவர்கள் இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவரை சந்தித்து, பிரதமரை சந்தித்து நடக்கிற விஷயங்கள் சரியில்லை, திருத்தங்கள் என்று கேட்டிருக்க வேண்டும். அதை செய்வதை விட்டு மீடியாவை பார்த்து கருத்து சொன்னால், நாளைக்கு இதற்கு மாற்று கருத்து தலைமை நீதிபதி சொன்னால், அல்லது தலைமை நீதிபதி இன்னும் 2 பேரை விட்டு இவர்களை பற்றி விஷயங்களை வெளியே சொன்னால், இந்திய நாட்டினுடைய மானம், அதை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த குடிமக்களுடைய மரியாதை, அது தொழில் செய்து பிழைத்துக் கொன்ற என்னை போன்ற வக்கீல்களுடைய சுய கௌரவம் காற்றில் பறந்துவிடும். இது ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். உச்சநீதிமன்றம் நீண்ட நாட்களாக சரிவர செயல்படாமல் இருப்பதாக ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளிநாயகம் புதிய தலைமுறைக்கு தொலைபேசி வழியே தெரிவித்தார். என்ன காரணங்கள் இருந்தாலும் துப்புரவு செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக வள்ளிநாயகம் கூறினார். உச்சநீதிமன்றம் சரியாக செயல்படவில்லை என்பது ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்கு. நடக்கதெல்லாம் சரியா நடப்பதா எனக்கே தெரியல. ஏன்னா நாங்கள் வாழ்ந்த காலத்துல, அதாவது நான் 2001 ரிட்டையர் ஆயிட்டேன். நான் அதுக்கு முன்னால் நடந்த நிலைமை இப்ப நீடிக்கல. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். இருந்தாலும் நிச்சயமாக அந்த இதை துப்புரப்படுத்த வேண்டிய நேரம் வந்து விட்டதுன்னு நினைக்கிறேன் நான்.